ஹலோ, குட் மார்னிங். பாருங்க, மணி 4:50. நைட்டு மழை தூரி இருக்குது, லேசாக தூரிட்டு இருக்குது. இப்போது 5:30 ஆயிடுச்சு. டீ சாப்பிட்றோம். வாங்க டீ சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸு அவரைப்பருப்பு போட்டேன். அரை மணி நேரம் ஊறிட்டு இருந்துச்சு. 5:15 போட்டேன். 5:45 ஆயிடுச்சு. அரிசி அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டுக்காரர் வெளியே கிளம்புறதுனால ரெடியாக சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. பூண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுமா மஞ்சத்தூள். அவரைப்பருப்பு எப்போவுமே விசில் விட்டுக்குவேன். 2-3 டைம் வீடியோ போட்டேன். ரசத்துக்கு புளி ஊற வச்சாச்சு. விசில் வரப்போகுது. பாருங்கள், நந்தியாவட்டை பூ சூப்பராக மழை தூரி இருக்குது. நைட்டு வேறு இப்போ கூட காலையில் 3:30 வரைக்கும் தூரி இருக்குது. பாருங்கள், கண்ணுக்கு வச்சா சூப்பராக இருக்குது. பாருங்க, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. பாருங்க, ரொம்ப மனம் சூப்பராக இருக்கு. இன்னொரு கண்ணுக்கு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. கண்ணுக்கு பாருங்கள், மனம் காலையில் சூப்பராக மணக்குது. பூ நிறையா இருக்குது. குட்டி தம்பி எழுந்திரிச்சாங்கன்னா வச்சு விடுவேன். மழை தூர்ன அன்னைக்கு மட்டும் வைக்கிறது. அப்போ தான் அந்த தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கிறனால சூப்பராக இருக்குது. கோலம் போட்டு போயிட்டு சேவல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். குழம்பு தாளிச்சிக்கலாம். இது வச்சு பருப்பு கடுகு போட்டாச்சு. பெருங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு பருப்பு இறப்பு போட்டேன். பூண்டு போட்டு சாப்பாடு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ தான் மூடி போடுறேன். சீக்கிரம் விசில் வந்து கத்திரிக்காய் போட்டுக்கணும். உப்பு, சாம்பார் தூள், கத்திரிக்காய் வேகும் பருப்பு ரசத்துக்கு கொட்டிக்கலாம். இருக்கணும் சீரகம், கொத்தமல்லி, மிளகு, கத்திரிக்காய் வெந்துடுச்சு. பருப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரசம் தாளிச்சிக்கலாம். பெருங்காயம் போட்டு கடுகு போட்டேன். பொரிச்சு ரசத்துக்கு கொட்டி வச்சிடலாம்.
பருப்பு கொதி வந்துடுச்சு, நீ ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் அவ்வளோதான். பொரியல் நீ அவங்க பண்ணிக்குவாங்க, நான் வெளியே கிளம்பிடுவேன். முட்டைக்கோசும் போட்டு வச்சிட்டேன், நீ அவங்களே தாளிச்சுக்குவாங்க. 7 மணிங்கிறபோது வெளியில் கிளம்பியாச்சு. என் பொண்ணோட படித்த ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாங்க. இன்றைக்கி சூடை எடுக்கிறாங்க, 2 மாதம் கழிச்சு அது கூப்பிட்டுருக்குறாங்க. அது கிளம்பிட்டோம். வந்ததே டிஃபனு, மணி 8:30 இப்போ தான் ஐயர் வந்திருக்கிறாரு. டிஃபன் சாப்பிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. காலையில் டிஃபன் ரெடி, வாங்கி சாப்பிட்லாம். டிஃபன் சாப்பிட்டதே இடத்துல ஒர்க் போட்டால் இப்போ ஐயர் வந்தாச்சு, கிளம்புறோம். இப்போ தான் பூஜை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. இதான் நான் ஃபஸ்ட் டைம் சூடை எடுக்கிறத பார்க்குறத பூஜையை. நீங்கள் பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அதுதான் ஃபஸ்ட் டைம். பாருங்க 10:15 தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. 10:20 எல்லாம் வந்தாச்சு. விளையாடோன்னு அண்ணன் தூங்குறா, எழுப்பாத பாருங்க. அப்படின்னா தான் போய் எழுப்புவான். அண்ணன் எழுப்பக்கூடாது, பாவா தூங்குறா. அண்ணன் தூங்குறா. யார் பிடிச்சிட்டு போயிடுவா அண்ணனை? ஓ நீ யார் பிடிச்சிட்டு போவா அண்ணனை? யாருமா? யார் தங்க? யார் பிடிச்சிட்டு போயிடுவா? ஊமாண்டி. எங்கே இருக்கிறாங்க அவிய? எங்க? அங்கே இருக்கிறாங்க. வருஷக்குட்டி பிடிச்சிட்டு போகட்டும் ஊமாண்டி. பாருங்க மணி 12. தம்பிக்கு தேங்காய் பால் போட்டாச்சு. திராட்சை இப்போ வாங்கிட்டு வந்தாங்க, சாப்பிட்டுட்ருக்குறோம். இப்போ 7up போய் இப்போ தான் வாங்கிட்டு வர சொன்னேன். பாருங்கள், நம்மளுக்கு 7up ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். உங்களுக்கே தெரியும் அது தப்புன்னு. ஆனால் எனக்கு குடிச்சு பழகிடுச்சு. பாருங்க, இன்றைக்கி போக வேண்டாம், வாங்கிட்டு வர சொன்னேன். ஜில்லுன்னு இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க மாதேஸ்வர மலை, அவங்களுக்கு குலதெய்வம் மாதேஸ்வர மலை கோயில். பாருங்கள், காலையில் 4 மணிக்கே தம்பி கிளம்பி போயிட்டு வந்தான். அதனால தான் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டன் சிக்கனில் நம்ம வீட்டில் தங்கியிருந்தாலுமே அவள் ஃபேமிலியில் ஒருத்தனாக இருக்கிறனால நாங்கள் இன்றைக்கி செய்யலை. மாதேஸ்வரம் கோயில் பிரசாதம் தீர்த்தம் பால் கொடுத்து விடுவேன். கோயிலுக்கு கொண்டு போய் அன்றைக்கி கொடுத்துட்டு பாருங்கள் தீர்த்தம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். வாங்க ஜூஸ் குடிக்கலாம். தேங்காய் பால். நான் உங்களையெல்லாம் வந்து என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தராக தான் நினைக்கிறேன். அதனால் எதாவது திட்டிடாதீங்க, இதெல்லாம் எதுக்கு போடுறீங்கன்னு நினச்சிடாதீங்க. இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். வாங்க ஜூஸ் குடிக்கலாம். மணி 12:30. பாருங்கள், அரிசி அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இது டீ. நான் போய் அரைக்க மாட்டேன், பசங்கிட்ட கொடுத்துருவேன். எக்ஸல் போய் பட்டறையில் கொடுத்துட்டுனா அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. மொபைல் வச்சுட்டே விடலாம். லேசாக தூருது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. பாருங்கள், எங்கள் அந்தியூரில் நல்லா கனமழை. மணி இப்போ 4. சூப்பரான மழை பாருங்கள். நல்ல மழை. பயங்கரமான மழை வருது. மழை மழை வந்தாவே ஒரு சந்தோஷம் பாருங்களேன். செமையான மழை.
தம்பிக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் பாருங்க. மழை வந்துருச்சு, நல்லா கனமழை. மணி 4 பாருங்க. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். மழைனாவே ஏன்னா வெயிலுக்கு இதுதான் பயங்கரமான கூலிங்காக இருக்குது கொஞ்சம் சூப்பராக. நல்லா காற்று மழை, சூப்பர். நல்லா கனமழை. மழை தூரலுக்குமே எங்கள் வீட்டில் வெங்காய பஜ்ஜி ரெடி. எங்கள் வீட்டில் வெங்காய பஜ்ஜி சூடாக ரெடி. அச்சுமா சுடுதுடி. சூப்பர் சூப்பர். போய் அம்மா பார்க்கல என்ன போட்டிருக்கிறேன். அடுத்தது வாழைக்காய் பஜ்ஜி. சூப்பர், வெங்காய பஜ்ஜி ரெடி. வருஷமா எப்படி இருக்கு பஜ்ஜி? இங்கே பார்க்கணும். எப்படி இருக்கு கூப்பிடு. இங்கே பார்த்து சொல்லணும். பார்த்தியா வெங்காய பஜ்ஜிக்கு அடிக்ட் ஆயிட்ட. கூப்பிடு. மாமா வாங்க, அத்தை வாங்க சொல்லுங்க. ஏய் 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 கூப்பிட்டா வந்துடுவாங்கன்னு கூப்பிட மாட்டேங்கிறா. சாப்பாட்டுக்குன்னா கூப்பிட்றது. கூப்பிடுங்க. இங்கே வாக்கணும் அம்மாயியே. இப்போ சொல்லுங்க. ஏய் மழை எங்கே பெய்யுது? மழை காணா. பெய்யுதா? ஓ தெரியுதா உனக்கு? சரி அப்போ கூப்பிடுங்க. அண்ணன் வந்து சாப்பிட்றேன் பார். அண்ணா நீங்கள் கூப்பிட்ருங்க பாரு. நீ தான் கூப்பிட மாட்டேங்குத வருஷக்குட்டி. நீ சொல்லு. வாங்க சாப்பிட்லாம். நிறைய பச்சை மிளகா போட்டு கொத்தமல்லி தழை போட்டு சூப்பராக இருக்குது சாப்பிட்டா. எனக்கு இப்படி வெங்காயம் போட்டாலும் பச்சை மிளகா போட்டு சாப்பிட்டதற்கு வாழைக்காய் பஜ்ஜி. மழை தூர ஆரம்பித்தா பாருங்க டீ ஆகிட்டுருக்கு. நல்லா சூடாக டீ பஜ்ஜி போண்டா. வாங்க சாப்பிட்லாம். நைட்டு டிஃபனுக்கு ஆரம்பித்தாச்சு. தக்காளி சாம்பார், ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். வரமிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா போட்டுக்கலாம். கொத்தமல்லி, மிளகாய், தக்காளி இதுக்குள்ளே வரும். மஞ்சத்தூள், தக்காளி வணங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டு தேங்காய் துருவல். தக்காளி சாம்பார் இட்லிக்கு. இட்லி ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. இட்லி ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பச்சை மிளகா போட்டுது, வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் வணங்கிடுச்சு.
தூள் ஊற்றிக்கலாம். கரெக்டாக கரட்டும் போயிடுச்சு. தக்காளி சாம்பார் ரெடி. சூப்பர். சட்னி அரைச்சி வச்சாச்சு. இட்லி 2வது அரைச்சி ஊற்றியாச்சு. இன்றைக்கி இது டே இப்படி போயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.